பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. தாவேகா ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அதிமுக நிலை என்னங்கிறத நமக்கு தெரியல. கடந்த 2 நாட்களாக பல்வேறு வித தகவல்கள் போயிட்டு ஆமா. இருக்கு. ஒரு குரூப் வந்து சிவி சண்முகம் தலைமையில ஒரு குரூப் 30 பேர் கொண்ட தாவேகா எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வந்து ரிசார்ட்ல அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆமா ஆமா மீண்டும் கூவாத்தூர் சம்பவம் நடக்குது. அப்பெல்லாம் போயிட்டு இருக்கு சார். ஆமா ஆமா. ஒரு ஒரு பிரிவினர் வந்து நம்ம தாவேகாவில் இணைந்து கூட்டணி ஆட்சியில் இணைந்து அவரோடு பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பிரிவினர் வந்து வேண்டாம், நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்கல, நம்மளை கேட்கவும் இல்லை, ஆமா. ஆதரவு இல்ல அதுதான் சார் கேட்க. நானும் கேட்க வர்றேன். இப்ப அதிமுகவில் இந்த சீன்ல வைங்கள ஆமா அவங்க கூப்பிடுறப்பல திமுக கூட்டணி கட்சிகளை தான், வலதுசாரி கட்சிகளை தான் இப்ப கூப்பிட்டுருக்காங்க, இடதுசாரி கட்சிகளை. சோ அப்படிங்கும்போது ஏன் சம்மந்தம்னா அதிமுக கூட விரிசல் ஏற்படுது? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு எல்லா சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு 30 எம்எல்ஏக்கள் மிஸ் ஆகி இன்னைக்கு பாண்டிச்சேரி பக்கத்துல ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. எதுக்கு சார்? என்ன காரணம்? ஒருவேளை இது சமயம் பார்த்து எடப்பாடி எதிர்க்க நினைச்சு முடிவு போட்டாங்களா எப்படி சார்? இல்லை, இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது பெரும் தோல்வி. ஒரு மிகப்பெரிய அளவில் கட்சியினர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தி என்பது இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரும்பாலானோர் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது.